ஏன் நீங்கள் தேவர்கள், கிறிஸ்துவானவர் செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். ரைட்? பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னார்வமாக முண்டி அடித்து கொண்டு அந்த வாலிபனை எழுப்ப போகிறார். இல்லைன்னா குழி தோண்டி புதைத்திருப்பார்கள் இல்லையா? நான் இன்னொரு விதவை சொல்லலை, இயேசுவை என் பையனை உயிரோடு எழுப்புன்னு சொன்னாரா? இல்லை சீஷர்களில் யாராவது சொன்னாரா? ஒருத்தரும் சொல்லவில்லை. நமக்கு கம்ப்ளீட் மாடல் யார்? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. ரைட்? நீங்கள் அதே போல் எந்த சரீரத்தை கண்டாலும் விட்டு வைக்காதீங்க, வாலண்டியராக போங்க. இட் இஸ் ஸோ ஈஸி. ரைட்? பாருங்கள், ஒரு முட்டு வலி முதுகு வலியை போக்க எவ்வளவு விசுவாசம் வேண்டுமோ அந்த விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் சடலங்களை உயிரோடு எழுப்பிடலாம். அது உங்களுக்கு இருக்கிறது. ஏன் இயேசு என்ன சொன்னார்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுன்னாரு. ரைட்? அதே போல் முட்டுவலி முதுகுவலியை போக்குவதற்கு எவ்வளவு என்ன வேணும்? சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும் இல்லையா? அது போதும், செத்தவங்களை எழுப்பிடலாம். இயேசு கிறிஸ்துவை போல ஓடி போய் எழுப்புங்க. அநேகர் இப்படி நீங்கள் முண்டி எடுத்து செல்லாததுனால குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தபித்தாள் வீட்டிலே அதானே நடந்தது. பேதுரு ஏன்னா அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டானா? தபித்தாளே எழுந்துரு இப்படி சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டங்க? வாலிபனே எழுந்துரு இப்படி சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ரைட்? லாசருவே வெளியே வா இப்படி சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏசாயா எழுதுறா 42:22, ஒருத்தனும் வாய் திறந்து பேச மாட்டான், ஆகவே தேவனுடைய ஜனங்களும் வாளாவட்டியாக தான் இருப்பாங்க. ஏசாயா 42:22 படித்து பாருங்கங்க. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டு சூறையாடப்பட்டு இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டிருக்காள். யாரு? தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் வியாதியிலையும் வியாகுலத்திலையும் விரக்தியிலையும் மாட்டியிருக்காங்க. ஏன்? விட்டு விடுன்னு சொல்ல ஆள் இல்லை. எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் முண்டி அடித்து செல்லுங்கள். உங்களை யாரும் முந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது முண்டி அடித்து போகிறாங்க, அவரை யாரும் சொல்லலை. எப்போ அந்த கோலியாத்தை காலி பண்ணுன்னு யாரும் சொன்னாங்களா? ராஜா சொன்னான்னு எல்லாரும் எதிர்த்தான்னாங்க. ராஜாவும் எதிர்த்து நின்னா, அவனுடைய சகோதரர்கள் எதிர்த்து நின்னாங்க. கோலியாத்தை நானடா நாயா எல்லாரும் அவனை அலட்சியப்படுத்தினாங்க. ஆனால் அவனே முண்டி அடித்து தலைப்பா கட்டிட்டு போனான் பாருங்க. டேய், நாளைக்கு இல்லைடா, இன்னைக்கே நான் உன் தலையை எடுக்கிறேன். ராஜா 40 நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க, இன்னொரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் நல்லா மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா உபவாசம் பண்ணிட்டு வந்து இவன் தலையை எடுக்கிறேன்னு சொன்னானா? எல்லா எதிர் சூழ்நிலைகளும் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக நீ எடுத்துக்கொள். போகிற போக்கில் தான் கை வைக்கிறாரு. வாலிபனே எழுந்துரு. பாடையை தொட்டு பாடையிலே பாய்ந்து சென்ற அந்த பயங்கரமான டெட் ரைசிங் பவர் நீ அந்த ஃப்ரீசர் பாக்ஸை தொடும்போது பாய்ந்து செல்ல ஆயத்தமாக இருக்குப்பா. உன்னை நம்பி இருக்கிறார். எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசுவை நம்பி இருந்ததோ, எப்படி கிபி முதல் நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்க பரலோகம் சீஷர்களை நம்பி இருந்ததோ, அதே போல 21வது நூற்றாண்டிலே உள்ள பிரச்சனை அத்தனையையும் தீர்த்து வைக்க பரலோகம் ஒன்றைத்தான் நம்பி இருக்குதுப்பா. எழுந்துருங்க, ஸ்டாண்ட் அப், எழுந்து பிரகாசி. உன் டைம் வந்துட்டு, உன் ஒளி வந்துட்டு. தேவர் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள் சொல்லித்தரட்டா? நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற பட்டணத்திலேயோ நகரத்திலேயோ அல்லது கிராமத்திலேயோ இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். அதை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் யூல் ரைஸ் டு த அக்கேஷன். எப்படி அந்த 100 வாலிபனை உயிரோடு எழுப்ப இயேசு கிறிஸ்து முண்டி அடித்து போனார் பாருங்க. நீங்களும் அப்படி செல்ல வேண்டுமென்றால் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அதில் முக்கியமான சத்தியம், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னா, நீங்கள் தான் தீர்வாக இருக்கிறீர்கள். நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் தீர்வாக இருக்கிறீர்கள்.
ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.